இன்றைக்கி நடிகர் விஜய் தன்னோட கட்சியான தாவேக உடைய கொடியை அறிமுகப்படுத்தினார். அந்த கொடி அறிமுகமானவுடனே அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்கிறத பற்றி ஒரு சின்ன தொகுப்பு இது. கொடி ஸ்பெயின் கொடியை காப்பி அடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிஎஸ்பியோட யானையை அதில் யூஸ் பண்ணியிருக்காருன்றாங்க. இதுதான் ஸ்பெயின் நாட்டுடைய கொடி. அதே கொடி தான் நம்ம விஜய் கொடியும் இருக்குது. அதில் ஒருத்தர் டீகோட் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்களேன். கொடியில் இருக்கிறது ஆப்பிரிக்கா யானைன்றாரு. அந்த பூ வாகைப்பூவில் தூங்கு மூஞ்சி பூன்றாரு. ஸ்பெயின் நாட்டு கொடிக்கு மத்தியில் தூங்கு மூஞ்சி பூவும் 2 யானையை மட்டும் வச்சுட்டா இது புது கொடியா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ வெள்ளாள சங்கம்னு ஒன்று இருக்குது. அவங்களோட கொடியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. அதை அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. ஒரு 2 அணிலை போட்டு தான் கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஜெயலலிதா அணியில் இருந்தேனாரு. எப்பா இது ஃபெவிகால் லோகப்பா அப்படின்னு பிரகாஷ் ராஜை வச்சு ஒரு மீம் வந்திருக்கு. மொத்தத்தில் தாவேகா கொடியை விஜய் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி மீம் கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய வேலை கொடுத்துருக்காரு. எல்லாரும் கிண்டல் பண்ணாலும் யாரும் சீரியஸாக எடுத்துக்கல.